வணக்கம் அதாவது பாத்தீங்கன்னா, மாவட்ட நிர்வாகம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா, இந்த காட்டு பன்றிகளுக்கு வந்து ஒரு சில விவசாயிகள் வந்து இது போன்ற மின்வேலிகள் வைப்பது வந்து வழக்கமாக இருந்தது. இது வந்து கண்டிக்கத்தக்கது. ஏன்னா, மாவட்ட காவல்துறை சார்பிலும், மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் பலமுறை விவசாயிகளிடையே வந்து விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்துல எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடாது என்று. அப்படிப்பட்ட நிலையில விழுப்புரம் மாவட்டம் அரங்கநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நெற்குணம் பகுதியில ஒரு நெற்பயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்டிகைக்காக வைத்திருக்காங்க ஒரு விவசாயி. மின்வெளி அந்த மின்வெளியில பாத்தீங்கன்னா நேற்று 2 சிறுவர்கள் வந்து போயிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா நவீன்ராஜ் மற்றும் அவருடைய நண்பர் கோபி 2 பேரும் நேற்று மாலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் மாடு மேய்க்க சென்ற பொழுது இவர்கள் வெகு நேரமா தேடி பார்த்தோம் வந்து வீட்டுக்கு வரவில்லை என வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து அச்சத்திலிருந்து அவரை சுத்தி அங்கங்க தேடி பார்த்திருக்காங்க. இந்த சிறுவர்கள் 2 பேர் பாத்தீங்கன்னா வந்து அரங்கநல்லூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட வி புத்தூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் இவங்க. இந்த அருகில் உள்ள இந்த நெற்குணம் பகுதிக்கு எப்படி சென்றார்கள் என்று தெரியவில்லை. இந்த பகுதியிலிருந்து அவங்க தேடி பார்த்து அந்த பகுதியில் இருந்து இருப்பதாக ஒரு தகவல் அடிப்படையில் அங்க போய் தேடி பார்த்து இரவு நேரத்துல வந்து அந்த 2 சிறுவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து இபி மின்சாரம் தாக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில இருந்திருக்காங்க. உடனடியாக அவங்க 2 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா திருக்கோயில் ஒரு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அங்க வந்து சிகிச்சை அளிக்கும் பொழுது நவீன்ராஜ் என்பவர் மட்டும் உயிரிழந்ததாகவும், மேலும் அந்த கோபி மட்டும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்ததை தொடர்ந்து அவரை வந்து உடனடியாக அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக திருவண்ணாமலை மாவட்டம் அரசு மருத்துவமனைக்கு ஏற்றி சென்றாங்க. பின்னர் இது குறித்து வந்து பாத்தீங்கன்னா அரங்கநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு, அந்த விவசாய நிலத்துல யார் மின்வேலி வைத்தார்கள், யாருடைய நிலம் அது என்ற கோணத்துல வந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது வரைய விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் வந்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இது போன்ற வந்து அதாவது அனுமதியின்றி இந்த போன்ற காட்டு பன்றிகளுக்கு வந்து விவசாய நிலத்தை வந்து மின்வேலி அமைத்து காட்டு பன்றிகள் பிடிக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு எந்த அனுமதியும் இல்லை என்று பலமுறை மாவட்ட நிர்வாகம் வந்து விவசாயிகளிடம் தெரிவித்தும் இது போன்ற சம்பவங்கள்ல ஒரு சில விவசாயிகள் ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டுப்பன்றியை வேட்டையாடுவதற்கு ஒரு கும்பல் வந்து இது போன்ற செயலிலும் ஈடுபடுவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இது போன்ற செயலில் ஈடுபடுவதால் தற்பொழுது ஒரு அநியாயமாக ஒரு சிறுவன் உயிர் போன சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பானு.